ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 23. தாவீது வயது முதிர்ந்து கிழவரான போது தம் மகன் சாலமோனை இஸ்ரவேலுக்கு அரசனாக்கினார். லேவியரின் அலுவல். அவர் இஸ்ரவேலின் எல்லா தலைவர்களையும் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டினார். லேவியருள் 30 அதற்கு மேற்பட்ட வயதினரும் எண்ணப்பட்டனர். அவர்கள் மொத்தம் 38,000 ஆண்கள். அவர்களுள் 24,000 பேரை ஆண்டவரின் இல்ல பணிகளுக்கு பொறுப்பாளராகவும், 6,000 பேரை அலுவலர் நீதிபதிகளாகவும், 4,000 பேரை வாயிற்காப்போராகவும், 4,000 பேரை ஆண்டவரை புகழ்வதற்காக தாம் செய்து வைத்திருந்த இசைக்கருவிகளுடன் புகழ் பாடுவோராகவும் நியமித்தார். தாவீது அவர்களை லேவிய மக்களான கேர்சோன், கோகாத்து, மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார். கேர்சோனியரில் இலாதானும் சிமையும் லாதானின் புதல்வர். தலைவரான எகியேல், சேத்தாம், யோவேல் ஆகிய மூவர். சிமையின் புதல்வர் செலமோத்து, அசியேல், ஆரான் ஆகிய மூவர். இவர்கள் இலாதானின் மூதாதையரின் தலைவர்கள். சிமையின் புதல்வர் யாகாத்து, சீனா, எயூசு, பெரியா. இந்த 4 சிமையின் புதல்வர். இவர்களுள் யாகாத்து மூத்தவர், சீசா 2ஆம் மகன். எயூசுக்கும் பெரியாவுக்கும் புதல்வர் இல்லாததால் ஒரே மூதாதையரின் குடும்பத்தினராய் கணக்கிடப்பட்டனர். கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எப்ரோன், உசியேல் ஆகிய 4. அம்ராமின் புதல்வர் ஆரோன், மோசே. ஆரோனும் அவன் புதல்வரும் திருத்தூயகத்தை என்றும் புனிதமாய் காக்கவும், என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும், அவர் தம் திருமுன் பணி செய்யவும், அவர் பெயரால் ஆசி வழங்கவும் அர்ப்பணிக்கப்பட்டனர். கடவுளின் அடியவரான மோசேயின் புதல்வரும் லேவி குலத்தாரோடு சேர்த்து கணக்கிடப்பட்டார். மோசேயின் புதல்வர் கெர்சோம், எலியேசர். கெர்சோமின் புதல்வருள் செவ்வியேல் தலைவராய் இருந்தார். எலியேசர் புதல்வருள் ரகபியா தலைவராய் இருந்தார். எலியேசருக்கு வேறு புதல்வர் இல்லை, ஆனால் ரகபியாவுக்கு புதல்வர் பலர் இருந்தனர். இட்சகார் புதல்வருள் செலோத்து தலைவராய் இருந்தார். எப்ரோன் புதல்வர். தலைவரான எரியா, 2ஆம் அவர் அமரியா, 3ஆம் அவர் யாகசியேல், 4ஆம் அவர் எக்கமயா. உசியேல் புதல்வர். தலைவரான மீகா, 2ஆம் அவர் இசியா. மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. மக்லியின் புதல்வர் எலையாசர், கீஸ். எலையாசர் இறந்தபோது அவருக்கு புதல்வியரே அன்றி புதல்வர் எவரும் இல்லை. அவர் சகோதரராகிய கீசின் புதல்வர் அவர்களை மணந்து கொண்டனர். மூசின் புதல்வர் மக்லி, ஏதேர், எரேமோத்து ஆகிய மூவர். தங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே மூதாதையர் குடும்ப தலைவர்களாய் இருந்த லேவியரின் புதல்வர்கள் இவர்களே. இவர்கள் 20 அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள். தனித்தனியே நபர்களின் பெயர்களின் எண் வரிசைப்படியே பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரின் திருக்கோவிலின் பணியோடு தொடர்பு கொண்ட வேலைகளை செய்ய வேண்டியவர்கள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் குடியிருக்கிறார். அதுவுமன்றி லேவியர் திருக்கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து களங்களையும் இனி சுமக்க வேண்டியதில்லை என்று தாவீது கூறினார். தாவீது இறுதி சொற்களின்படி லேவியருள் 20 அதற்கு மேற்பட்ட வயதினர் யாவரும் பதிவு செய்யப்பட்டனர். அவர்கள் ஆண்டவரின் இல்ல பணியில் ஆரோனின் புதல்வரின் கீழ் வேலை செய்யவும், முற்றங்களையும் உள்ளறைகளையும் புனித கலன்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவும், கோவிலில் எவ்வகை பணிகளை செய்யவும் வேண்டும். திருமுன்னிலை அப்பங்கள், உணவு பலிக்கான மிருதுவான மாவு, புளிப்பற்ற அப்பம், சட்டிகளில் சுட்ட பொரித்த அடைகள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றின் எடையையும் அளவையும் கணக்கிடுதல் வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். அத்தோடு ஓய்வு நாள்களிலும் அமாவாசை நாள்களிலும் மற்றைய விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் போது எண்ணிக்கை படியும் பிரிவுகளின் படியும் ஆண்டவர் முன் எப்போதும் நிற்க வேண்டும். ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கூடாரத்தையும் திருத்தலத்தை கண்காணிக்கவும்
ஆரோனின் வழிமரபில் வந்த அவர்கள் சகோதரரான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்லப்பணியில் உதவி செய்யவும் வேண்டும்.